ஆக்சுவலி நேற்றையோட அந்த வீடியோ எதுவும் போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் அப்படியே ஆயிடுச்சு, போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நாளைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். பாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதில் நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கலை. இன்னொருத்தவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஒரு ஃபோட்டோ நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயும் தப்பாக எதுவுமே நான் போடல. பாஸ்டரோட லவ்விங் கேங் அப்படின்னு தான், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன்னு தவிர தப்பாக எந்த அர்த்தமும் போடலை. இன்றைக்கி நான் கொயர் முடிச்சுட்டு வரும்போது நீ ஃபோட்டோ போடுவீலன்னு சொல்லிட்டு கில்டா தொடங்கினாங்க. ரெண்டாவது விஜயா அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் அங்கே அவ்வளோ வச்சுருக்கேன் இவ்வளோ வச்சுருக்கேன் 4-5 ஊரெலாம் சொல்லி அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன். சரி, அது அவளுக்கு ஒரு ஆசுவாசமாக இருக்கட்டும், விட்டுட்டு என்ன திட்டிட்டு போட்டுன்னு நானும் விட்டேன். மோனிக்ஸ் எங்கே என்னன்னு தெரியாது ஓடி வந்து என்ன ஆகிடுச்சான். இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மெர்லினுக்கு இது நடந்தது. அப்போ வந்து நாங்கள் தடுத்தோம். இப்போ தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்ன அடித்தா. ஒரு விஷயம், நாளைக்கு நான் இதை வந்து கட்டாயம் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏன்னா அது சர்ச் கேம்பஸில் நடந்த விஷயம், எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அடிக்கிறதுங்கிறது வந்து அது வேறு மாதிரி. நீங்கள் பேசுகிறீங்க திட்டுறீங்க அதெல்லாம் வேறு. இப்போ உங்களை பற்றி நான் எதுவும் தப்பாக போடல, நீங்கள் செஞ்ச தப்பால் தான் நான் போட்டிருக்கேன். அதுவும் உங்கள் பேர் எங்கேயும் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி தான் உங்கள் பேரை யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணீங்க. ஏன்னா அவன் அடிக்க அளவுக்கு நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா பிளான் பண்ணி தான் நீங்கள் பண்ணது, நல்லா தெரியும். பிளான் பண்ணி தான் நீங்கள் பண்ணது. ஏன்னா உங்கள் பேச்சுகளெல்லாம் அப்படி தான் இருந்து கூட உங்களுக்கு சப்போர்ட் 1-2 வாய்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ எங்களுக்கு புரிஞ்சுது இதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. கமிட்டிகிட்ட நான் சொல்கிறது, நாளைக்கு வந்து லெட்டர் எழுதி தரேன் உங்களுக்கு, இதுக்கு இதோட முடிவு கட்டணும். இப்போ நான் வந்து யார்கிட்டையும் நேராக பேச முடியாதுங்கிறனால நான் சோஷியல் மீடியாவில் போடுறேன். அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே சொல்கிறது கிடையாது, அவங்கள பற்றி எதுவும் சொல்கிறது கிடையாது. இது பொதுவான விஷயங்கள் தான் நான் போடுறேனே தவிர தனிப்பட்ட நபரை யாருமே தாக்கி போடலை. சரியா? அதனால் பார்த்துக்குங்க. கோயிலில் அடி படுறவனோட அடிக்கிறவனுக்கு தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நிறைய பார்த்துருக்கேன். கோயிலில் கை நீட்டினவனுக்கு கையெல்லாம் என்ன ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எதுவும் ஆயிராமல் கட்டாயம் கமிட்டியில் கொடுப்பேன். கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதோட நிற்கணும். இது வந்து அவங்க ரவுடிசம் வந்து தோட்டம் வரத்துக்கு அது வேண்டாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் திரும்பவும் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, ஒரு பொறுப்புக்காக இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு எதுன்னு தெரில. சர்ச்சில் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எதுன்னு தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட்டாக, இன்றைக்கி அப்படி தான் பேசுனாங்க. வக்கீல் எங்களுக்கு சப்போர்ட், நாங்கள் பார்த்துக்கலாம். அவனை சித்தப்பன் வக்கீல் எங்களுக்கு சப்போர்ட்டு, என்னை பற்றி அவர் மோசமாக பேசினார். சப்போர்ட்டாக இருந்துட்டு போனேன், எனக்கு அது தேவையில்லை. யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு இப்போ அவரே சொல்லி கூட அடிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அப்படி தான் மீன் பண்ணீங்க, அவருக்கு பின்னணியில் தான் நாங்கள் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நான் சொல்ல, இதில் வந்து கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி, நான் நாளைக்கு கமிட்டியில் கட்டாயம் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கட்டாயம் கேஸுக்கு போக தான் செய்வேன். சரியா? உங்களை கை நீட்டுற அளவுக்கு இல்லை. நான் இந்த எல்லாம் ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் இல்லை. சரியா? அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப அமைதியானவங்க கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணால் சொல்லுங்கள். ஏன்னா க்ரைமில் என்ன கொடுப்பேன்னா கொடுங்க. யார் வேண்டாம்னு சொன்னால் உங்களை பற்றி பேசியிருந்தா கொடுங்க. பொதுவான ஒரு சர்ச்சில் இருக்க செக்ரட்டரியோ அக்கௌண்டண்ட்டையோ நாங்கள் என்ன சொல்கிறது விமர்சனம் பண்ணுறதுக்கு அது ரைட்ஸ் உண்டு. தனிப்பட்ட உங்கள் லைஃப்லேயோ தனிப்பட்ட ஒரு ஆளையோ சொல்லியிருந்தாலும் ஓகே. அப்படி யாராவது சொல்லியிருக்குன்னா இல்லை. நீங்கள் புதன்கிழமை நைட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு பாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போடுறீங்க. ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இது எங்கே தப்பா? இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுத்து தப்பாக ஏதாவது போட்டிருந்தேன்னா ஓகே, கேட்கலாம். சரியா? நேற்றைக்கு நீங்கள் ஃபோன் அடித்தப்பவே நான் எடுத்து அதையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கணும். இன்றைக்கி ஃபோன் ஆனில் தான் இருந்தது. எனக்கு இதெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆனில் தான் இருந்தது. நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அதனால் என் குடும்பத்தை கூட சேர்ந்து இருந்துட்டு கை நீட்டினாலும் சரி,
என்ன சொல்ல, நான் அதுவும் சொல்லலை, இது வரைக்கும் நான் பொறுத்தது போல இல்லை. இனி கட்டாயம் அதான் இன்னைக்கு பேச முடியல, செக்ரட்டரி பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ. ஏன்னா அது சர்ச்சில் நடந்த விஷயம். சர்ச்சில் நடந்த விஷயத்துக்கு வந்து டேரெக்டாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க நாளைக்கு கேட்பாங்க, எங்களை ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு எழுதி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கட்டாயம் இது அடுத்த லெவலுக்கு போகும். உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இல்லைச்சுன்னா, இங்கே வந்து ஒரு கேங் ஆஃப் ரவுடிஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க எலெக்ஷனுக்கு வேண்டி. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த ஓட்டுக்கு வேண்டி யாராக இருக்கட்டும், என் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது வந்து பெரிய தப்பு. நீங்கள் சர்ச்சில் பண்ணுற பெரிய தப்பு. இப்போ அன்னைக்கு மெர்லின் அடிக்க கை வாங்குறப்பயே பெரியவங்க இதில் தலையிட்டு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வரும். என்னைக்கு ஒருத்தன் கை நீட்டுறான், அவனுக்கு வயசான எனக்கு நகை அவன்ட்டு அடி வாங்கிட்டு இருக்கணும், திரும்பி அடிக்க தெரியாது பாருங்கள் எனக்கு. சர்ச்சு நான் திரும்ப அடித்தா அது வேறு மாதிரி போகும். அதனால் அடி வாங்குறதுன்னு ஒரு குழப்பம் இல்லை, அது பார்த்துக்கிடுவோம். சரியா? ஓகே. சபை மக்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட இதில் மாறணும், நம்ம சர்ச்சிலேருந்து மாறணும். யார் பின்னாலன்னு தெரில, அதாவது யார் பின்னாடி இருக்காங்க, யார் மூட்டி விட்டுருக்காங்க இப்படி தெரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போடலைன்னா நான் கேட்க போகிறது இல்லை. நாங்கள் எங்கே கேட்க போகிறோம்? சரி, சந்தோஷமாக ஒரு ஃபாஸ்ட்டுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க, நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது தப்பாக சொன்னேன் அவங்கள்ட்ட? வேறு ஏதாவது தப்பாக சொன்னோமா? இல்லையே, சந்தோஷமாக வருதே ஷேர் பண்ணுறோம். எங்கள் சண்டே கிளாஸில் இருந்தோ இல்லை ஃபாஸ்ட்டோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு. கேங்குன்னு போட்டோம், குரூப்புன்னு போடாமல் கேங்குன்னு போட்டால் தப்பாக போச்சோம். கேங்குன்னா என்ன, குரூப்னா எல்லாம் ஒன்று தானே, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதில் அங்கே என்ன இருக்குது? இதில் என்ன தப்பு இருக்குது? சரி, நீங்கள் தப்பாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா தப்பாகவே இருக்கட்டும். ஓகே, எனிவே நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கும் அடிக்கணும்னா அடிங்க. நாளைக்கு நான் சர்ச்சுக்கு வருவேன். அடிக்கணும்னா அடிங்க, கூட்டம் சேர்ந்து அடிக்கணும்னு அடிங்க, இல்லை வெளியில் அந்த ஆளு கொண்டு வச்சு அடிக்கணும்னா அடிங்க. நான் வாங்க ரெடியாக தான் இருக்கேன். மாறி கை நீட்டவே மாட்டேன். உங்களுக்கு அதானே வேணும், நான் மாறி கை நீட்டணும், அதை வீடியோ எடுக்கணும், அதை வச்சு எனக்கு காப்படிக்கணும். நீங்கள் என்ன அடித்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, நான் வாங்கத்தான் சரி, திரும்ப எதுவுமே செய்ய மாட்டேன். சரியா? ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு லெவலில் நீங்கள் கிடையாது, ஒரு பிடியில் ஒன்று நிற்காது உங்களுக்கு. ஏன்னா அவங்கள பின்னாடி இருந்து மூட்டி விடுறாங்க அப்படி ஆளுங்களா. ஸோ போகிற வரைக்கும் போவோம். நாளைக்கு பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஓகே, பாய்.